concept. This is so beautiful. ஜெயிக்கிறதுக்கும் எனக்கும் நல்ல தொடர்பு இருக்கு. ஒரு உள்ள வந்தாலே வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நம்பிக்கை இருக்கு. உலகத்துல இருக்கிற எல்லா மேயோ கிளினிக்ல இருந்து பார்த்துட்டோம். ஆனா எந்த இடத்துல நமக்கு வந்து செக்யூரிட்டியும் ஒரு நிம்மதியும் கிடைக்குமோ அதுதான் நல்லா ஹாஸ்பிட்டல். அந்த விதத்துல ஜெயிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக். இட்ஸ் ரியலி ஃபேண்டாஸ்டிக். என்னன்னா நம்ம மனசுல இருக்கிற அந்த ஸ்டிக்மா, டேபு, இன்செக்யூரிட்டி எல்லாத்தையுமே வந்து பிசினஸ் ப்ரொபோசலா இருந்தாலும் சொசைட்டில இருக்கிற ஒரு சைக்காலஜிக்கல் அண்ட் ஒரு இன்செக்யூரிட்டியை தான் போக்குற மாதிரி நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க. அதோட தாக்கம் எவ்வளவுன்னு you might not realize because I remember my father had his first fall in 2004 when I was 43 years old. நிச்சயமா it was a setback in my career because அந்த சமயத்துல இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்ல. இது அப்போலோ ஹாஸ்பிட்டல் for a month and a half. So the hospital இருந்தா everybody has to give up whatever they are doing. முக்கியமா விமென்க்கு தான் வந்து சேரும். வந்து நீங்க விமெனையே எமான்சிபேட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால. ஏன்னா விமென் will understand this because the first person to let go of their career and their choices to look after somebody in the house is always a woman. So 43 yearsல எனக்கு நடந்தது வந்து மத்த யாருக்கும் நடக்காது because of you. நான் பர்சனலா சொன்னா புரியுதுதான் சொல்ற ஒரு சிம்பத்திலாம் கேட்டுட்டாங்க இல்ல. அதோட என்னோட பையன் இல்ல என்னோட நீஸ் அண்ட் நெட்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க 30 to 40 தான் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் இயர்ஸ். அந்த சமயத்துல அவங்க கரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களா இல்ல அப்பா அம்மா இல்ல மாமா அத்தை இல்ல தாத்தா பாட்டியோட உடல்நிலையை பத்தி கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க எப்படி? அதுக்குன்னு நீங்க எல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கீங்க. சோஷியலி வந்து நீங்க இப்படி எல்டர்ஸ் பாத்துக்கிறதுனால நம்ம யங்ஸ்டர்ஸோட ப்ரொடக்டிவிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். சோ இதெல்லாம் வந்து நீங்க யோசிச்சு பண்ணீங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. டயாலிசிஸ் பத்தி நீங்க சொன்னீங்க, சோ பிராக்டிகல். இங்க இருந்து ஒரு கார் எடுத்துட்டு போய் யாராவது ஒரு ஆபீஸ்க்கு லீவ் போட்டு கூட வந்து திரும்பி வந்து அது ஒரு சின்ன பொறுமை இல்லாம ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்க லீவ் போட்டு அதோட மொத்த எஃபெக்டும் போயிடும். சொல்லுவாங்க எங்க அப்பாவுக்காக லீவ் போட்டு வந்தே ஆனா அவர் கோச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த எமோஷனல் இன்செக்யூரிட்டிஸ் எல்லாமே போய் ஒரு நல்ல குடும்பம் ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு அண்ட் ப்ராடரா ஒரு சொசைட்டில அண்ட் டு த ஸ்டேட் அண்ட் நேஷன் வாட் யூ ஆர் டூயிங் இஸ் அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக். நான் சொன்ன மாதிரி நான் வந்து பேட்ரன் ஆஃப் ஜெரிகேர் சொன்னதால வந்து ஐ வில் சே ஒன்லி பிரைசஸ் பிகாஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் நான் பார்த்திருக்கேன் how the patients are treated and how family is reassured for their responsibilities. I'm so glad that I came here for the inauguration and I'm wishing this facility the very best. It's fantastic because November 11th my father had a surgery. I put him in a facility like this for 45 days because he broken his femur and it took 10 people to shift him from the bed to the other place. But it was 1 hour from the city. But today it is the heart of the city. I think 20 minutes தான் ஆச்சு. So proximity and பக்கத்துலயே ஒரு hospital, I think it's a blessing in disguise for the society itself. So thank you so much for doing such a wonderful work. And I wish you all the best. It's not just business, you are doing a great favor to the society and the family structure itself. Thank you. I'm Dr. Lashmipati Ramesh, Dr. V. Srinivas. Today's assisted living is Gericare Hospital Group, Gericare Healthcare Services Private Limited. 10th facility we are opened today. This is a upgraded assisted skilled nursing facility, assisted living. This is the first time in India the elderly people can exclusive for dialysis center with HDU, with dementia care, with transitional care, and the madri or assisted living concept we are created. And this is a 75-bed facility and heart of the city, Valacheri main road. Nearby is 1 kilometer. We have the Gericare hospital is there. If any emergency, we can shift it immediately to the hospital. It's very easy. நீங்க பேசுங்க சார். இது வந்து ஜஸ்ட் எமர்ஜென்சிக்காக மட்டும் இல்லை, அசிஸ்டட் லிவிங் குவாலிஃபை பண்ணுற எல்லா பேஷண்ட்டுமே இங்கே வந்து இருக்கலாம். 75 பெட்ஸ், அதில் சிலது வந்து ஹெச்டிஓ டயாலிசிஸ் ரிலேட்டட், மீதி எல்லாமே நார்மல் ஜீரியாட்ரிக் ப்ராப்ளம்ஸுக்கு டீல் பண்ணுவோம். ப்ரொவைட் பண்ணுற மாதிரி மெயினாக வந்து போஸ்ட் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகிறபோது ரீஹேப்புக்காக வர்றவங்க
அண்டு ட்ரக்கியாஸ்டமிக் கேர் அந்த மாதிரி கொஞ்சம் ஹை எண்ட் பீப்புள் வந்து நிறைய மல்டிபிள் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கும், அவங்கள வந்து வீட்டில் வச்சு மேனேஜ் பண்ண முடியாதுங்கிறவங்க, டிமென்ஷியாவில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு டிமென்ஷியா, இட்ஸ் டிஃபிகல்ட் டு மேனேஜ் அட் ஹோம்ங்கிற போது அந்த மாதிரி பீப்புள் இங்கே வந்து இது பண்ணுற மாதிரி. பட் வி ஆர் slowly tie up with the insurance also, slowly one by one insurance also we are tying up. And இப்போ வந்து the corporate side ல வந்து I think is some insurance they are covering post hospital discharge care வந்து 60 days 90 days வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் வந்து இதில் அந்த ஃபெசிலிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.